ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் காலையில் முழித்த உடனே பார்த்தா கிளைமேட் வந்து சம்மர் டைம் இப்போது. ஆனால் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு பைக் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் வெளியில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து வெயிலே இல்லை, இப்போ வந்து சம்மர் டைம் கரெக்டாக பயங்கரமாக சொல்லிருன்னு வெயில் அடிக்கிற டைமு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கூட வெயில் இல்லை. ஸோ தான் ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டி எடுத்தேன். ஆக்சுவலாக என் வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதே ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் நடு ரோட்டில் ஆஃப் பண்ணிட்டேன் வீடியோ கேமரா மாட்டுறதுக்காக. அதுக்கு எப்படி ஆன் ஆகுமான்னு இல்லையான்னு தெரியல. சரி பார்ப்போம், நம்ம சும்மா ஒரு பைக் ரைடு மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் நான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா டவுட்டு தான். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறுத்தினேன் ஒரு இடத்துல, அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்ம வண்டி நம்மளை கைவிட மாட்டேங்குது எல்லா இடத்துலையும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ரைடு போகலாமா. போன வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லென்த் வீடியோ. அடுத்த வீடியோ வந்து மோட்டல் அந்த கார்பன் கிளீனர் ஊற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அது போடுவேனான்றது தெரியல. ஏன்னா இது ஆஃப் ஆகுற ப்ராப்ளம் இருக்குது வண்டி. அதனால் நான் அதை ஊற்றி திடீர்னுட்டு நான் ஹைவேல ஆஃப் ஆச்சு அப்படின்னா ரிட்டன் போகிறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணல. அது டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நாள் கன்ஃபார்ம் நான் ஊற்றி காட்டுறேன். அண்ட் இந்த கிளைமேட்டை கொஞ்சம் பாருங்கள் கைஸ். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்துட்டு எப்போவுமே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பெங்களூர்லலாம் வந்து ஃப்ளட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேட்சஸ்ஸு ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க வேறு ஊருக்கு. அந்தளவுக்கு மழை பெஞ்சு ஃப்ளட்டாக இருக்க போல இருக்காங்க. ஏதோ ஒரு சைக்ளோனா ஏதோ ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து மே மந்த் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 2-3 டேஸாக பார்த்துட்ருக்கேன். லைட்டாக வந்து மார்னிங் டைமில் மழை வந்து தூரும், வெயிலும் அடிக்காமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. மே மந்த் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே வெளியில் போகவே முடியல. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டியை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட்டில் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தோம்ல அதே ரோடு தான். ஆக்சுவலி இந்த வாட்டி கேமரா வந்து நான் வைட் ஆங்கிள் டெஸ்ட் பண்ணேன், அது கொஞ்சம் க்ராஸாக தெரிஞ்சுது. இந்த வாட்டி நான் வந்து 360 தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு 360 எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு வீடியோ. ஏன்னா நம்ம எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்க முடியுது. இப்போது நான் வைட் ஆங்கிளில் எடுக்கிறேன் வீடியோ, அது வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து அதை வந்து என்னால் க்ராப் பண்ண முடியல, அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர முடியல. அதனால் நான் வந்து இதில் வீடியோ எடுக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அது அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த மோட்லேயே நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக திடீர்னு நான் வெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் அந்த ஸ்லீவு அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு தான் வந்தேன். இப்போ வரைக்கும் வெயில் இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். எனக்கு இதே மாதிரி கிளைமேட் இருக்குது எப்போவுமே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. பெங்களூர்லலாம் இதே மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. சப்போஸ் வெயில் அடிக்கும் தான் நினைக்கிறேன். நான் போகிற டைம்லலாம் பெங்களூரில் வந்து இந்த மாதிரி தான் வெயில் அடிச்சது. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சென்னையில் சத்தியமாக முடியலங்க ஹீட்டு. எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நிறைய ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. எல்லோரும் சொல்கிறது தான் உங்களுக்கே தெரியும். எந்த பிளானுமே இல்லைங்க இன்றைக்கி. மார்னிங் முழிச்சதுலேருந்து எதுவுமே இல்லை. சரி கிளைமேட் நல்லா இருக்குது, வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
யோசித்தேன், டக்குன்னு மார்னிங் தான் யோசித்தேன். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு 1 o'clock கிட்ட ஆகுது ஆஃப்டர்நூன். பாருங்களேன், டிராஃபிக் இருக்க தான் செய்யுது ஹைவேல கூட. டிராஃபிக் இன் த சென்ஸ் வந்துட்டு இது ஒரு மூவிங் வெஹிக்கிள்ஸ் தான், எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. கைஸ், நான் லாஸ்ட் வீடியோ வந்து சீரியஸாக நினைக்கவே இல்லை. 127 பேர் பார்த்துருக்கீங்க. நான் வந்து லென்த்தி வீடியோ போட்டால் பார்ப்பீங்களான்ற டவுட்லேயே இருந்தேன். அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸுக்கு வந்து எனக்கு 1000 வியூஸ்லாம் ஈஸியாக வந்துச்சு. நான் நான் என்ன நினச்சேன், ஒரு லென்த்தி வீடியோ நம்ம போடுறோம், எப்படி வியூஸ் நமக்கு வரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபஸ்ட் வீடியோ போட்ட அன்றைக்கி எந்த ரீச்சுமே இல்லை. அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு 127 பேர் பார்த்துருந்தீங்க. 127 பேர் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. டேய் என்னடா 127 பேர் பார்க்குறாங்களேடா 36 நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ட்ரிப்லாம் போங்க, ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், என்னோடய ட்ரீம் பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா வந்து பைக் இல்லாத டைமில் வந்து நம்மளும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அடுத்தவங்க பைக் ஏதாச்சும் ஓட்டும் போது அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்ட் இது பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அவரும் வந்து சொன்னார். ஸோ பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் நினச்ச ட்ரீம் பைக்கை கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும், எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். அண்ட் இப்போ இருக்க மாதிரி லைஃப் எல்லாருக்கும் எப்போவுமே இருந்துடாது. ஸோ அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே நடக்க வேண்டிய டைமில் அது கண்டிப்பாக நடக்கும். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் எல்லாம் கிடையாது, நானே ஓவர் திங்கர். ஸோ எனக்கு வந்து இது வந்து நான் பைக் இல்லாத டைமில் எனக்கு வந்து ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஸோ பசங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். ஸோ அதனால் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது மைண்டில். நான் போனால் சோலோவாக தான் போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். அவங்களுக்குலாம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பிஸியாக இருக்காங்க. ஸோ அதான் பிளான் இருக்குது, எங்கே போகலான்ற பிளான் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் பிளான் பண்ணுறேன். நான் இன்னொரு பிளான், அங்கே பாருங்க கீழே சர்வீஸ் ரோட்டில் அம்பத்தூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிராஃபிக் நிற்கிதுன்னு பாருங்கள். அதுதாங்க இப்போ வந்து ட்ரிப்பு போகலான்ற ஒரு ஐடியா எனக்கு வந்து மைண்டில் இருக்குது. போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரியல. சோலோவாக வந்து நான் இதுக்கு முன்னாடி பைக்கில் போனதில்லை, அவ்வளோவா ட்ராவல் பண்ணதில்லை சோலோ ட்ரிப்பு. மேபி போனால் ஏற்காடு போவேன். அப்படி இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு காரைக்குடியில் இருக்காங்க. அவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ மேபி அவங்கள பார்க்குறதுக்கு போனாலும் போவேன். இல்லைனா எங்கள் அம்மாவோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அங்கே வந்து பாட்டிலாம் இருக்காங்க, பாட்டி தாத்தா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு போனாலும் போவேன். ஒன்று ஏற்காடு, ஏலகிரி அந்த சைடு, இல்லைனா காரைக்குடி சைடு, இல்லைனா திருநெல்வேலி. இந்த 3 ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே மைண்டில் இருக்க தான் செய்யுது. நான் தான் வந்து இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கேன். போனோன்னா போகலாம், பார்க்கலாம். ட்ரிப் போனால் நான் கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணுவேன். ட்ரிப் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் மேபி இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், லென்த்தி வீடியோ. இது நான் எவ்வளோ அப்லோட் பண்ணுவேனான்னு தெரியல, பார்க்கலாம்.
இந்த வீடியோவும் 100 வியூஸ் போதான்னு பார்க்கலாம். 100 வியூஸ் போச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், லென்த்தி வீடியோ. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு அந்த லைக்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. 100 பேர் பார்க்குற நமக்கே இப்படி இருக்கு, அப்போ இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? லைக் இது வந்து ஒரு விதமான ஒரு போதைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் வந்து இதை ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதை அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து மைக் வந்து ஆடியோ ஒழுங்காக கேட்குமான்னு பயந்துட்டு இருந்தேன். நல்லா தான் கேட்டுச்சு ஆடியோ. கைஸ், இந்த ஒரு பில்டிங் தெரியுதா? இந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பிடி ஸ்லாப் வந்து போட்டார். நானும் இதே மாதிரி ஒரு பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர். நான் ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மெட்ரோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்னை மெட்ரோக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் பில்டிங், ஐடி பில்டிங் அதில் இருந்திருக்கேன். நல்லா தான் இருக்கும் சிவில் ஃபீல்டும். பட் ஆனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு ஜாப் தேடுவீங்க. அவங்களாம் போனாங்கன்னா பார்த்திங்கன்னா 10K அவ்வளோதான் மோஸ்ட்லி சேல்ரி. அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது சிவிலில், இந்தியாவில் அதுவும் மெயினாக. அப்ராட் போனால் வேல்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா. லைக் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சிவில் மோஸ்ட்டாக எடுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா படிப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் நான் வந்து கிராக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து தாராளமாக படிக்கலாம். இன்னொன்று, நான் வந்து சிவில் படிச்சுட்டு சைட்டுக்கெலாம் போகவே மாட்டேன், சைட்டு பக்கம் தலையை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் சிவில் எடுத்துட்டீங்க, வேறு ஆப்ஷன் இல்லை, சைட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோகேட் படிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுற சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். பிளானிங்கு, ட்ராயிங் போடுவாங்க ஆட்டோகேட்டில், டிசைனிங். அதுக்கப்புறம் அந்த போட்ட டிசைனை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்ட்ரக்சரலுக்கு லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுது அது எல்லாமே பண்ணுவாங்க. அதோட சாஃப்ட்வேர்ஸு அதுக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று வந்து இது ஒன்று இருக்குது, QSன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணலாம், ஏசிலே ஒர்க் பண்ணலாம். சைட்டுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சைட்லேயே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதை வச்சு தான் நீங்கள் பேஸ்டு ஆன் தட் ஒன்லி ஃப்யூச்சருக்காக வந்து நீங்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். சைட்டை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ண வேண்டியது இருக்கும், டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். சைட் ஆன்கோயிங் போயிட்டுருக்கும் போது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதையும் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாமே இருக்கும். அண்ட் நீங்கள் சைட் இன்ஜினியராக போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. ஏன்னா அடிக்கிற வெயிலில் தீஞ்சு கருவாடாகிடுவோம். டைமிங் வந்து சொல்லவே முடியாது நமக்கு. உங்களுக்கே தெரியும், நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும். கான்க்ரீட்லாம் போட்டாங்கன்னா நைட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி எனி டைம் நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. நமக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் இருக்காது சைட்டில், ப்ராப்பராக தண்ணி குடிக்க முடியாது, ப்ராப்பராக சாப்பிட முடியாது. லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அண்ட் அப்ராடில் நல்லா ஸ்கோப் இருக்குது. நானும் அப்ராட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, அப்ராடில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நம்ம பேசலாம்.
அண்ட் அப்ராட்லாம் போயிட்டேன்னா என்னால் பைக் வீடியோஸ் போட முடியாது. நான் வந்து அப்ராடில் சைட்டில் ஒர்க் பண்ணுறதில்ல, அந்த வீடியோஸை நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ புழல் டோல்கேட்டு க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே ஓடிட்டுருக்க வியூவர்ஸ்க்கு தான் தெரியணும், என்னடா இவன் மொக்க போடுறானே அப்படிதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து டே டு டே விலாக் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபுல்லாக பைக் கண்டென்ட் மட்டும் இல்லாமல், மோஸ்ட்டாக பைக் கண்டென்ட் தான் போடுவோம், ஏன்னா அதில் தானே பேசுகிறோம். கைஸ், நான் ஆக்சுவலாக இப்போ ஓரமாக நிறுத்தலான்னு பார்க்குறேன். எங்கே நிறுத்தலாம்? அது இங்கே நிறுத்தலாம். பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கல. ஓகே ஃபைன், வண்டியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே. கைஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து ஹைவேயோட எண்டில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ கீழே இறங்கிட்டு ஒரு vlog கண்டினியூ பண்ணலாமான்னு தெரில. ஸோ ப்ராப்பராலாம் இருந்திருக்காது இந்த வீடியோ, ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ரேண்டம் ஒரு வீடியோவாக தான் இருந்திருக்கும். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா.